ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு காளையான் சமைக்கிறது எப்படின்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். இது காளையானுக்கு வேண்டி வெங்காயம், கடுகு, எண்ணெய் எல்லாம் ஊற்றி வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த க்ரீன் கலரு, பச்சை கலரு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கு பிறகு அது கூட தக்காளியை போடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இது கூட லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கி கிடைக்கும். தக்காளி லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கி வருது. கொஞ்சம் காவட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சீக்கிரம் வதங்கிடும். வதங்கிருச்சு. அது கூட நம்ம லைட்டாக கொஞ்சம் சிக்கன் பொடி போடுவோம். போதும், அந்த அளவுக்கு. காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, ஏன்னா இதுலேயே அளவுக்கு போதுமான அளவு காரம் இருக்குது. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து காளையான் பாருங்கள், இப்படி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காளையானை இது கூட போடுவோம். நல்லா லைட்டாக நல்லா கிளறி விடுங்க. இதில் கொஞ்சம் காளையாக வேகிறதுக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும்.
சின்ன டம்ளரில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது கூட லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் காளான் இந்த மாதிரி வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு கூட தோற்று போகும். இது அவ்வளவு சூப்பராக இருக்கும். நல்லா வெறும் சுடு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. வேறு இது கூட வேறு பொரியலோ அவியலோ எதுவுமே தேவையில்லை. ஏதோ உடம்புக்கும் கூட நல்ல உணவு. அவ்வளோதே. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.